ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவித்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித் சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்பலவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यंकरवावकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ஓம் சன்னோ மித்ரः சம்பருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் யத் சந்தஷாம் ரிஷபோ விஸ்வரூப சந்தோப்யோத்யமிர்தாசம் பூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாஸ். ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கருணாப்யாம்பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோசி மே யாபிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அஹம் வ்ருக்ஷஸ்ய ரேரிவ कीर्तिभ्रष्टं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव
மிருதமஸ்மி திரவிணகம் சர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானு வச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ரான் சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்தானி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்ய மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்ஸு மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தா ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோர் அத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபிவாதய மனக ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவः பத்ரம் பஷ்யேமாஷபிர்ஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுகும்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதே யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டனே ஸ்வஸ்தி நோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதः சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வயாத். பக்கம் 117. திருத்தீய அத்தியாய திருத்தீய பாதः சர்வ வேதாந்த பிரத்யய அதிகரணம். முதல் சூத்திரம். சர்வ வேதாந்த பிரத்யயம் சோதனாதி அவிசேஷாத் வேதான்னாதி சேன்ன ஏகஸ்யாமபி ஸ்வாத்யாயஸ்ய ததாத்வேன ஹி சமாச்சாரே அதிகாரஸ்ச சவச்ச தன்னியமஹ. 3 சூத்திரம் சொல்லியாச்சு. இதில் இப்போ ஆன்லைனில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி அந்த பக்கத்தில், அதாவது மத்திய தமிழ்நாட்டில் முக்கியமான பாரதத்தினுடைய மான்செஸ்டர் வணிகத்தினுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து இப்போ ஆன்லைனில்
அவங்க ஏவிஜி நம்ம வளர்மதி அம்மா வந்து 100 பேர் ஆன்லைனில் இருக்காங்க. இது ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே, சூக்ஷ்மமாக இருக்கிறத எப்பவுமே வந்து ஸ்தூலமாக சொன்னால் தான் புரியும். சூச்சகமாக சொன்னால் நிறைய பேருக்கு புரிய மாட்டுறது. அதனால் சூச்சகன்றாரு வியாசர். ஆனால் சூச்சகம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு சூச்சகமாக பேசுகிறதுக்கு. டைரெக்டாக சொன்னோம். 131 ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் சொன்னார், நான் வந்து சகிப்புத்தன்மை அதனுடைய உச்சத்தில் இருக்கிற மதங்களுக்கெல்லாம் தாய் மதமாகிய ஹிந்து மதத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். அதில் நான் பெருமிதம் கொள்கிறேன், அதில் நான் கௌரவம் கொள்கிறேன், அதில் கர்வப்படுகிறேன். அப்பேற்பட்ட சகிப்புத்தன்மையோடு இருக்கிற ஒரு மதத்தை பார்த்து இனி சனாதன தர்மத்தை பார்த்து டெங்குன்னு சொல்கிற, நீ கொச்சுன்னு சொல்கிற, அவை தலைவரே நான் விடமாட்டேன். நான் அவை தலைவரே எச்சரிக்கிறேன். அவை தலைவர்களே நான் மீண்டும் ஒரு எச்சரிக்கிறேன், மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறேன். இனி நான் அவர்களுடைய பாஷையிலேயே திருப்பி நான் கொடுக்க போகிறேன். இது உறுதி. அதனால் என்றுமே அப்படியே பார்த்து கொண்டு போக மாட்டோம். இனி இந்துக்கள் எழுந்து விட்டார்கள். இதை வந்து பார்லிமெண்ட்டில் சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் பதிச்சிருக்காரு. அன்றைக்கு நரேந்திர தத்தா பண்ணார், இன்றைக்கு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவங்க நம்முடைய பார்லிமெண்ட்டில் பதிய வச்சுருக்காங்க. அதனால் என்னென்னா நம்மளுடைய சனாதன தர்மம் சரியான முறையில் வரணும். அதற்காக சஜ்ஜன சக்தி வளரணும். சஜ்ஜன சக்தி வளரணும்னா வெறும் ஒருத்தர் திட்டிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லாரும் வந்து பூஜையில் இருக்கணும், ஜபத்தில் இருக்கணும், தியானத்தில் இருக்கணும், அப்புறம் கோயிலுக்கு போகணும், பாராயணம் பண்ணணும். இதெல்லாம் எதற்காகனா தமிழ்நாடு சஜ்ஜன சக்தியோடு இருக்கணும். நம்ம வந்து வெறுமனை கும்பிட்றதில்ல, ஆழ்ந்து உள்ளாழ்ந்து இருக்கணும், வேலு மாதிரி இருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி நம்முடைய விஷயத்தை சொல்ல தான் இப்போ வந்து நம்முடைய யோகசாந்தி குருகுலத்தினுடைய சிறப்பு பல அம்சங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்னா எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வோம். இது வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது. ஆனால் இந்த 4:30 6 வந்து அருமையான நேரம். அது 7 மணிக்குள்ளே நம்ம ஜோலியெல்லாம் முடிச்சுட்டு சகஜமாக போயிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20-25 வருஷமாக இதே பேட்டர்னில் தான் பண்ணிட்டுருக்கோம். நான் ஒரு 60 வருஷமாக அப்படி பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ இதுதான் விஷயம். இதே பேட்டர்னில் தான் நாம் வந்து மே மாதம் 17ஆம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே 4 மணிக்கே ரெடி ஆகிடுவோம். அங்கே சுவாமிஜியை வந்து ஸ்வாகதம் பண்ணுறதுக்காக 4 மணிக்கு ரெடியாகி அப்படியே போய் நம்ம கும்பலாக போய் இந்த 200 பேரும் சேர்ந்து கங்கைக்கு போய் அங்கே பூஜை பண்ண போகிறோம். அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி, அது அரிஸ்டாட்டில் கதையில் சொன்னால் அதை வந்து இன்றைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக கங்கையில் நம்ம அந்த பூஜையெல்லாம் பண்ண போகிறோம். அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை விரிவாக சொல்கிறேன். இன்றைக்கி அது ஒரு முக்கியம். இன்றைக்கி 11/12/2024 மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட இன்றைக்கி ஜெயந்தி. அந்த ஜெயந்தியில் மெதுவாக இந்த மூவ் ஆகும். இந்த கீதா ஜெயந்தி, பகவத்கீதா ஜெயந்தி வந்து மூவ் ஆகும். ஏன் மூவ் ஆகிறது? அது வந்து நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு, அந்த நட்சத்திரம் கூட கிடையாது, ஏகாதசி, சுக்ல ஏகாதசி. இன்றைக்கி அந்த ஏகாதசியை வச்சு அவரும் கணக்கு பண்ணுறாரு பாருங்கள். கிருஷ்ணரும் ஏகாதசியை மையமாக வச்சு அவன் மறந்துடக்கூடாதுன்னு கீதையை வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிருக்காரு. பகவத்கீதா குருக்ஷேத்திரத்தில். புரியுதா? இது குருக்ஷேத்திரத்தில் சொன்னது பகவத்கீதா. நம்ம வந்து இப்போ குருக்ஷேத்திரத்தில் தான் இருக்கோம். புரியுதா? அதுவும் இந்த குளிர் தேசத்தில், குளிர் காலத்தில் டிசம்பரில் மார்கழியில் தான் யுத்தம் நடந்திருக்குன்றது தெரியாது. அதனால் இந்த குளிர் தேசத்தில் கடற்கரை பக்கத்தில் இருக்க பூரி ஜெகநாத்துக்கு நம்ம போக போகிறோம். அந்த பகவான் கிருஷ்ணரை அங்கே பார்த்து அவங்க பிரதர்ஸு சிஸ்டரு, அவங்களுடைய பிரதர் சிஸ்டர் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
அது அது விசேஷம். அது பல யூனிட்ஸ் இருக்குது. இதில் வந்து கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா இவா மாத்திரம்தான் இருப்பாள். மீதி பரிவாரெலாம் இருக்காது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாத்திரம் இருப்பாள். ஓகே, சில சமயம் நம்ம பிரதர் சிஸ்டர் மாத்திரம் தனியாக ஒரு ஒதுங்கி விளையாடுவோம். அந்த மாதிரி அந்த கோடியிலேருந்து இந்த கோடிக்கு வந்து பூரி ஜெகநாத்துக்கு பண்ணியிருக்கா. சிறப்பான பகுதி. ராஜராஜ சோழன் அதை பார்த்துட்டு தான் நம்ம ஊரில் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 1800 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பிரகதீஸ்வரர் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இது ரெண்டும் கனெக்ஷன் இருக்கிறது, சம்மந்தம் இருக்குது. அதனால் அது நம்ம இதை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். இதை கொடுங்க. ஸோ இது ஒரு கிராட்டிடியூடு. இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை பாருங்கள், சுவாமிஜி பரமார்த்தானந்த சுவாமிஜி. நான் போகும்போது இந்த பரமார்த்தானந்த சுவாமிஜி என்ன பண்ணார், சடனாக இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. நான் அப்படி உட்கார மாட்டேன், கீழே தான் உட்காருவேன். ஆனால் அப்படி உட்கார வச்சு சொன்னார் அவர். உட்காந்தோடனே டக்குன்னு ராம்கோபால் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டார். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 3 ஆண்டு பூர்த்தி பண்ணுறோம் இல்லையா. இப்போ முன்னாடி நம்ம இவர் வந்து வாசுஜி வந்து இதை வேத வியாசரை வாங்கி கொடுத்தாரு. அதனுடைய சதுர்வேதத்தை வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. சதுர்வேத புஸ்தகமும் வாசு தான் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் நான் எடுக்கிற இந்த 80 டெக்ஸ்ட்டு, எல்லா டெக்ஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதில் 90% வந்து சுவாமி பரமார்த்தானந்தஜி அவங்களுடைய வகுப்பை தான் நான் எடுக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இனிமேல் சுவாமிஜி எதுக்கு கிளாஸை கேட்கணும், அவர் கிளாஸை போய் கேட்டுறேன் அப்படின்னு போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் பல மரத்தை வெட்டினவன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான். அதனால் ஏதாவது ஒரு புத்தி அப்படி குறுக்கால போகும், புரியுதுதான். அப்படி போகக்கூடாது, புரியுதுதான். அதனால் வந்து ஒருத்தரையே பண்ணிட்டு போனால் தான் அவர் சொல்கிற லாங்குவேஜ் புரியறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அவர் என்ன ஸ்டைலில் சொல்கிறாருன்னு புரியுதா. அதனால் இங்கேயே பட்டுட்டீங்க, அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்துருங்க, வேறு அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆனால் பூஜ்ய பரமார்த்தானந்த சுவாமிஜி அவர் எடுக்கிறத என்னுடைய லாங்குவேஜில், என்னுடைய மொழியில் நான் ப்ரெசன்ட் பண்ணி எடுக்கிறேன். நேற்றுக்கு தான் திடீர்னு அந்த ஃபோட்டோ பார்த்தேன். எப்படியோ பறக்கும் போது அந்த ஃபோட்டோ கிடச்சிது. ஆனால் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு இந்த ஒரு யோகசாந்தி ஆரம்பித்து 30 வருஷம் ஆக போகிறது. இது வரைக்கும் ஒரு விஷயத்தை சொன்னால் முடியல ஜி அப்படின்னு சொன்னோம். இதோ முடிச்சிட்டேன் ஜி, இது ராத்திரி தான் எனக்கு வேணும், காலையில் வேணும்னு சொல்கிறேன். அப்போ இது காலையில் சொல்லி, இப்போ காலையில் ராத்திரி சொல்லி காலையில் வருதுன்னா, நீங்கள் வந்து அந்த கன் ஃபயர் சொல்லுவாங்க, அந்த உள்ளர போட்டு அப்படி எடுத்த அப்புறம் ஷூட்டிங் அந்த கன் பவுடர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு அருமையான ஸ்டூடெண்ட் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். நான் வந்து சொத்தாக நினைக்கிறது வந்து இதை தான் நினைக்கிறேன் நான். அதனால் இந்த ஏகாதசி டயத்தில் கீதா ஜெயந்தி இன்றைக்கி ஏகாதசி இருக்கிறதுனால, அது டிசம்பர் 11 பாரதியார் ஜெயந்தி இருக்கிறதுனால அது டேட்டை வச்சு சொல்கிறது, இதை வந்து ஏகாதசியை வச்சு சொல்லி ரெண்டும் இணைஞ்சிடுது, புரியுதா. ஸோ இப்போ வந்து விக்ரமாதித்யாவுக்கு இன்றைக்கி விசேஷமாக பிறந்த நாள் ஜென்ம தினத்தை கொண்டாடினோம். அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, டிசம்பர் 11 பிறந்தனால, பாரதியார் ஜெயந்தி அன்றைக்கி பிறந்ததுனால, புரியுறதா. இதே டிசம்பர் 12 பிறந்ததுன்னு வச்சுக்கோ, கொண்டாட முடியாது, இப்படி விஸ்தாரமாக கொண்டாட முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வரேங்க, அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நாம் எப்பவுமே ஒரு பெரிய அக்னியோட ஜாயின் பண்ணிட்டா நீங்கள் பெரிய ஆளாக ஆகிடுவோம், புரியுதா. அந்த மாலையில் சொல்லுவாங்கள்ல, இந்த நூலோடு சேர்ந்த நாரோடு சேர்ந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நாம் எப்பவுமே ஒரு பெரிய விஷயத்தோட கனெக்ட் ஆகிட்டோம்னா
நம்ம வந்து சிறப்பாகிடும். இதுதான் இண்டிகேஷன் ஃபார் இந்த ஜன்மதினம். புரியுறதா? ஸோ இது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ 1:6னா 18 × 6 108 பேர் மினிமம். 1:12 சொன்னால் சூப்பர் சானிக் பத்ரிநாத், அது வந்து 108 × 2 216. சும்மா ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன். 216 பேர் வந்து இந்த விஸ்வரூப பகவத்கீதையை பாதராயணரும் கணேசர்கிட்டையும் சொல்லிட்டோம்னா அந்த விஷயம் விஸ்வரூப பகவத்கீதா பாராயணம். அதுக்கப்புறம் வந்து இது பாராயண ரத்தனமாலா பிரம்மசூத்திர பாராயணம், ரத்னமாலா பிரம்மசூத்திர பாராயணம் ரெண்டும் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு அதிகரணம் வந்து சர்வ வேதாந்த பிரத்யய அதிகரணம். இதில் வந்து முதல் சூத்திரம் வந்து சர்வ வேதாந்த பிரத்யயம் சோதனாதி அவிசேஷாத். இந்த சர்வ வேதாந்த பிரத்யம், சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கரக அப்படிலாம் வந்து நம்ம வகுப்பு நெரூர்லேருந்து சோமநாதபுரம் வரைக்கும் எடுத்துருக்கோம். புரியுறதா? அந்த சர்வ வேதா இதில் அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஞாபகம் வந்து அந்தந்த இடத்துல ஜாயின் பண்ணிப்பாங்க போல இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்க 108வது சிபிர் வந்து உபக்கிரம உபசம்ஹார சிபிர். அதாவது அது என்னுடைய மீனிங் என்னென்னா கன்க்ளூஷன் பண்ணணும். இப்போ இதுதான் சொல்லப்படுறது அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் சொன்னது. அதனால் இந்த 3வது அத்தியாயம் 3வது பாத விஷயம் என்ன சொல்ல போகிறது அப்படின்னா உபாசனை பற்றி சொல்ல போகிறது. இது சாதன அத்தியாயம் தானே, அதனால் உபாசனை பற்றி சொல்லப்படுது. ஆனால் நான் பிரம்மசூத்திரத்தில் படிக்கிறதுக்கும் சாந்தோக்கியத்தில் படிக்கிறதுக்கும் பிருகதாரண்யத்தில் படிக்கிறதுக்கும் தைத்திரியத்தில் படிக்கிற உபாசனைக்கும் வித்தியாசம். இங்கே டிபேட்டுன்னு என்ன, உபாசனை பண்ணணுமா வேண்டாமா, அப்படி டிபேட் பண்ணால் உபாசனையே இல்லாமல் போயிடும். நம்ம எல்லோரும் சேர்ந்து உபாசனை பண்ண வேண்டாம் அப்படின்னு ஓட்டு போட்டுருவோம். புரியுதுதா? ஆனால் அப்படி டிபேட் பண்ணல அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 உபநிஷத்தில் ஒரே ஒரு உபாசனையை சொல்கிறத, அந்த ஒரு உபாசனை 2 உபநிஷத்தில் சொல்கிறது ஐக்கியமாக பேதமாக அபேதமாக அந்த உபாசனை. அப்படி இவர் லெவல் பெரிய லெவல், நம்ம லெவல் வந்து 10 நிமிஷமே கண்ணை மூடி உட்கார்றது கஷ்டம். இவர் அதெல்லாம் தாண்டி இந்த 2 உபநிஷத்தில் வரக்கூடிய உபாசனையை வந்து ஐக்கியப்படுத்தலாமா இல்லை பேதப்படுத்தணுமா? பூர்வபக்ஷம் வந்து 2 உபநிஷத்து தனித்தனியாக தான் பண்ணணும். ஏன்னா அதில் ஒரு உபநிஷத்தும் இன்னொரு உபநிஷத்துலேயும் ஒரு பாயிண்ட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வியாசர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா மொத்தமாக வந்து மெஜாரிட்டியாக பிரதானமாக சேர்ந்துருந்தால் ஒரு உபாசனை சொல்லலாம். சின்ன சின்ன மாற்றம் இருந்தால் அதில் இதுலேயும் இதை வந்து அதுலேயும் சேர்த்து ஒரே உபாசனையாக ஐக்கியமாக சொல்லலாம் அப்படி சொல்லலாம். இப்படி இந்த துளியாக இருக்குல்ல, சில வேறுபாடு இருக்கும்ல, அந்த சில வேறுபாடுகளை ஒன்றா இணைக்கிறதுக்கு பேர் குண உபசம்ஹாரகா. டெக்னிக்கல் நேம் குண உபசம்ஹாரகா. குண உபசம்ஹாரகா செஞ்சு ஐக்கியமாக பண்ணி அபேதம் ஒரே உபாசனை தான் சொல்கிறது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அப்போது இந்த உபநிஷத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே மேலோட்டமாக 2-3 விஷயம் சொல்கிறேன், நாளைக்கு டீட்டெயிலாக பேசுவோம். இந்த ஹோல் 16 பாதத்தில் இந்த பிரம்மசூத்திரம் வந்து 16 பாதம் இருக்குது. இந்த 16 பாதத்தில் 2 பாதம் வந்து கடினமான, இந்த திருப்பதி போனீங்கன்னா அந்த இது இருக்கும்ல, முதல்ல வந்து காளி கோபுரம் இருக்கும், அதை தாண்டி போனீங்கன்னா முழங்கால் முடிச்சு, அந்த மாதிரி 2 பாதம் வந்து கடினமானது. அது என்னன்னா 2வது அத்தியாயம் 2வது பாதம் நம்ம தான் முடிச்சிட்டோம், சர்வேல் ஆகிட்டோம். புரியுதுதான்? இப்போ வந்து 3வது அத்தியாயம் 3வது பாதம். இப்போ இதையும் நம்ம சர்வேல் ஆகிடுவோம், எப்படியோ நம்ம வந்து பண்ணிவிடுவோம். ஓகே. அது ஸோ ஏன் அப்படின்னா
2வது அத்தியாயம் 2வது பாதை ஏன் கடினமாச்சுன்னா அங்கே தர்க்க பிரதானமாக இருந்தது. தர்க்கம்லாம் நிறைய எடுத்து பண்ணினோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து தர்க்க பிரதானமாக இருந்தது. இந்த 3வது பாதை ஏன் டிஃபிகல்ட்டுன்னா மீமாம்ச பிரதானமாக இருக்கும். மீமாம்சன்னா பூர்வ மீமாம்சம், அதாவது வேதத்தில் முன்பகுதியில் இருக்கு இல்லையா, அவாலேயே நம்ம இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு பண்ணும்போது எப்பவுமே நம்ம வந்து தனியாக இருந்துட்டோம்னா அக்கடான்னு இருப்போம். இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிட்டோம்னா நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஓகே, இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா வராலே காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்படி பூர்வ மீமாம்சை பிரதானமாக வரதுனால அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய இதை விஷயத்தை பண்ணலாம். அப்போ பூர்வ மீமாம்சை வந்து கர்ம பிரதானம், உத்தர மீமாம்சை வந்து எது பிரதானம்? ஞான பிரதானம். இதில் கர்மமும் ஞானமும் சமுச்சயம் பண்ணக்கூடாது, ஆனால் கர்மத்தை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ உபாசனைன்றது கர்மமா ஞானமா? தர்மமாக சொல்லிட்டீங்க. ஓகே, அது வந்து கர்மம், மானச கர்மம். புரியுதா? சுவாமி மேலே பக்தி கும்பிட்றோம்ல, அது கர்மமா ஞானமா? கர்மம். அப்போ இந்த கர்மயோகம், உபாசன யோகம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, ராஜயோகம், எல்லா யோகமும் கர்மத்தில் வந்துடும். அதை தவிர மீதி இருக்கிறது எதுவோ ஞான யோகம். இப்போ ஞான யோகன்றது உபனிஷத்து மாத்திரம்தான். அந்த உத்தர மீமாம்சத்தை வந்து வியாசாச்சாரியார் எடுத்துக்கிறார். ஓகே, அந்த வியாசாச்சாரியார் தான் வந்து இந்த உங்கள் இந்து மதத்துக்கு ஃபவுண்டர் யார் அப்படி ஒரு கேள்வி கேட்பான். எல்லாமே லோக்கலில் இப்போ வந்ததுனால இவனுக்கு எல்லாமே புதுசு. அதனால் உங்கள் மதத்துக்கு யார் ஃபவுண்டர்னு கேட்பான். நாம் மொழிப்போம், எல்லா மதத்துக்கும் ஆரம்பித்தவர் இருக்கார், நம்ம மதத்துக்கு ஆரம்பித்தவர் ஒருத்தர் இல்லைப்பா அப்படின்னு. அது கொஞ்சம் வெக்கமாக சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் கேவலமாக சொல்லுவோம். கேவலம்லாம் படக்கூடாது. நம்ம மதத்துக்கு ஆதாரம் யாருன்னா ரிஷிகள். ரிஷிகள் அதில் யார் ரிஷிஜி? அவங்க தான் பேரை சொல்லவே இல்லை. எவ்வளோ பெரிய உயர்ந்த கலாச்சாரம், தன் பேரை சொல்லாமே எல்லாத்தையும் தொகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. புரியறதா? அந்த ரிஷிகள், அந்த ரிஷிகள் பண்ணினது தான் வேதம். அது காதில் கேட்டு அவங்களுடைய சுத்த மனசுனால் அதை கேட்டு அதெல்லாம் வந்து வாய் வழியாக சிஷ்யர்களுக்கு சொன்னாங்க. அது வாய் வழியாக சொன்னாங்க. அந்த விஷயத்தெல்லாம் முதல்ல தொகுத்து கொடுத்தவர் வந்து வேதவியாசர். அதனால் சின்மயாஜி என்ன சொல்கிறாருன்னா, தைரியமாக சொல்லுங்கள், நமக்கு இந்து சனாதன தர்மத்துக்கு பவுண்டர் யாருன்னு கேட்டால் வேதவியாசர் சொல்லுங்கள் அப்படின்னு. யாரும் இல்லை, நம்ம ஒன்றும் அனாதை இல்லை அப்படி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். வேதவியாசர் நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்துக்கு பவுண்டர். ஏன்னா அவர் தான் வேதங்களை தொகுத்துருக்கிறார், அவர் தான் வந்து மகாபாரதம் இதிகாசம் கொடுத்துருக்கிறார், அவர் தான் வந்து புராணங்களை தொகுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமாக கொடுத்துருக்கிறது பிரம்மசூத்திரத்தை கொடுத்துருக்காரு. சப்போஸ் அவர் பிரம்மசூத்திரம் பண்ணலை அப்படி வச்சுக்கோங்க, அவர் பண்ணலைன்னா நமக்கு தொந்தரவு இருக்காது. ஏன்னா இதில் வந்து முதல்ல வந்து சங்கரர் இருக்க மாட்டார். அவர் பண்ணலைன்னா சங்கரர் இருக்க மாட்டார். அவரை தொடர்ந்து ராமானுஜர் இருக்க மாட்டார். அவரை தொடர்ந்து மாத்வாச்சாரியர் இருக்க மாட்டார். அதை தொடர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தப்பவன் மகராஜ் இருக்க மாட்டார். அதை தொடர்ந்து சின்மயாஜி இருக்க மாட்டார். அதை தொடர்ந்து இது தயானந்த சுவாமிஜி இருக்க மாட்டார். அதை தொடர்ந்து பரமார்த்தானந்தி இருக்க மாட்டார். அதை தொடர்ந்து சுவாமிஜி இருக்க மாட்டார். அதனால் உங்களுக்கு வந்து வீட்டில் எல்லாரும் மாதிரி தூங்கி எழுந்து பல் தேய்ச்சி, பல் தேய்க்காமல் காஃபி குடித்து ஆனந்தமாக சுகத்தை வாழ விடாமல் பண்ணினவர் இந்த பிரம்மசூத்திரத்தை பண்ணினார் வேதவியாசர். புரியுதா? அந்த பிரம்மசூத்திரம் வந்து கனெக்ஷன் எங்கே வந்திருக்கிறது? அந்த பிரம்மசூத்திரத்தை நாம் மார்கழி மகோத்சவத்தில் தொடர்ந்து கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாளையிலேருந்து இந்த வகுப்பு தொடரும். அதன் பிறகு நாம் வந்து கௌசல்யா தேசத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நாம் திருப்பி வந்து அடுத்த வருஷம் ஜனவரியில் 3ஆம் தேதி இந்த பிரம்மசூத்திரமானது நமக்கு தொடரும். இதில் என்ன இருக்கிறது? சோதனாதி, சோதனம்னா என்ன,
அப்படின்னா விதி, அந்த விதி என்ன, அதுக்கப்புறம் ரூபம், அது எந்த விதத்தில் சொல்கிறது, அதெல்லாம் 4 விஷயத்தை நமக்கு சொல்ல போகிறது. அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு விதி, பலம், ரூபம், சமாக்கிய, அதாவது பஞ்சாக்னி வித்யா, பிராண வித்யா, அப்படி 4 விஷயத்தை இவர் அந்த முதல் சூத்திரத்தில் சோதனாதி, அதில் சோதனைன்னா வேதம் கட்டளையிடுறது, அதுலேருந்து 4 விஷயத்தை இருந்ததுன்னா, எந்த உபநிஷத்தில் இருந்தாலும் இந்த 4 விஷயம் இருந்தால் அது ஒரே உபாசனை தான் அப்படின்னு டிபேட் பண்ண போகிறாரு. இதுக்கு அடுத்தது நம்ம வித்யா வரப்போகிறது. அது பராவித்யா, அபராவித்யா, அந்த வித்யா பற்றி சொல்ல போகிறார். சகுணம் பிரம்மன் மாத்திரம் இல்லை, நிர்குண பிரம்மத்துக்கும் போக போகிறோம். இப்படி ஒரு த்ரில்லிங்காக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கொண்டு போக மாட்டார். ஆக மொத்தம் வியாசர் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நமக்கு த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் நாளைக்கு இந்த வகுப்பை தொடர்றதுனால வழக்கம் போல் வியாழக்கிழமை பூஜைக்கு போயிடுறவங்க போயிடுங்க, இங்கே வரவங்க வந்துடுங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.